Welcome to Plus 2 Accounts, Tamil Nadu State Board. First chapter, Accounts from Incomplete Records. Very interesting one. இதில் 3 விதமாக நம்ம பார்க்க போகிறோம். Profit and loss எப்படி கண்டுபிடிக்கிறது? If they give opening capital, closing capital, drawings, additional capital introduced, இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா capital எப்படி கண்டுபிடிக்கிறது? profit எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படி இல்லைன்னா 2 வருஷத்துடைய assets and liabilitiesலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா with the help of that opening capital கண்டுபிடிச்சு closing capital கண்டுபிடிச்சு அதுக்கு பிறகு profit and loss எப்படி கண்டுபிடிக்கிறோம்? மூணாவது டைப் அப்படின்னு சொன்னோம்னா from the incomplete recordsல இருந்து trading, P&L and balance sheet எப்படி போடுறது. First கொஞ்சம் small introduction கொடுத்துலாம் incomplete recordsல இருந்து அப்படின்றது என்ன. You have seen in your plus 1 accounts based பண்றப்போ the golden rules அதெல்லாம் பார்த்தீங்க, double entry bookkeeping system. பட் எல்லாருமே double entry bookkeeping system ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பண்ணுறது TDS 1. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கடைகள், ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் அந்த வெஜிடபிள் ஸ்டோர்ஸ், இவங்க எல்லாமே ஒவ்வொரு சேல்ஸ்க்கும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் அந்த டபுள் என்ட்ரியில் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா நேரம் போயிடும், அது வேஸ்ட் ஆஃப் டைம். அவங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னா அவன் அரைஞ்சிடுவான். பட் ஹீ ஆல்சோ வாண்ட்ஸ் டு நோ வாட் இஸ் த ப்ராஃபிட் ஹி earned in the year. வாட் ஆர் தி திங்ஸ் ஹீ வில் மெயின்டைனிங். அவன் சிம்பிளி வச்சுருப்பான், ஒன்று கேஷ் எவ்வளோ கையில் இருக்குன்னு சொல்லுவான். அதை பேங்க்கில் போட்டிருந்தாங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை. யாராக்கிட்ட வாங்கினேன் அதில் எவ்வளவு கடன் இருக்குது வாங்கினது கூட தெரியாது. யார்கிட்ட இந்த வாங்கியிருக்கோம் என்ன காசு தரணும், அதாவது சென்டிங் கிரெடிட்டார்ஸ் அதை வந்து ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுருப்பான். அதே போல் கடன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் யார் யார் கேட்டுறது நமக்கு பணம் வரணும், இந்த டெட்டார்ஸ் லிஸ்ட்டு இருக்கும். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எடுத்துருவா, நான் ஆரம்பிக்கிறப்ப இவ்வளோ பணம் போட்டு ஆரம்பித்தேன், இது அவனுக்கு தெரியும். ஃபர்தர் கேட்டோம்னா மாதத்துக்கு எவ்வளோ செலவுக்கு எடுத்துக்கிட்டேன், வீட்டு செலவுக்கு எவ்வளோ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா தட் ஹி மே கிவ் drawings. அதுக்கு பிறகு ஏதாவது கேபிட்டல் போட்டியா அப்படின்னா ஹி கேன் கிவ் தி இன்ஃபர்மேஷன். இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் அவனால் தர முடியும். வித் திஸ் டேட்டா ஹவு டு ஃபைண்ட் அவுட் அப்படின்றது முதல்ல பார்க்க போகிறோம். ஸோ கேபிட்டல் அட் தி எண்ட் ஆஃப் தி பர்டிகுலர் இயர், drawings during the year, additional capital introduced during the year, opening capital at the beginning of the year, profit or loss for the year. In the 5 data, 4 data they will be giving you. Capital the end கொடுத்துக்கலாம், drawings கொடுக்கலாம், additional capital கொடுத்துட்டு opening கொடுத்துட்டு profit or loss கண்டுபிடிக்க சொல்லலாம். அது போல் உங்களோட எக்ஸாம்பிளில் 1, 2 அது டீல் ஆகுது. ஒரு ப்ராப்ளத்தில் எக்ஸாம்பிளில் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சு காட்டியிருக்காங்க, ரெண்டாவதுல லாஸ். அதே மாதிரி எக்ஸசைஸில் 2 ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளத்தில் ப்ராஃபிட், ஒரு ப்ராப்ளத்தில் லாஸ். எக்ஸாம்பிள் 5ல் டிராயிங்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, மீதி டேட்டா கொடுத்துட்டாங்க. மிச்சம் இருக்கிற ப்ராப்ளம் 3லையும் 6லையும் 3லையும் 5லையும் எக்ஸாம்பிளில் 3லையும் 5லையும் ஓப்பனிங் கேபிட்டல் 1, க்ளோசிங் கேபிட்டல் 1 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மாடல் போட்டு காட்டலான்னு இருக்கேன். ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறது அது எக்ஸசைஸ் 1, லாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது செகண்ட் ப்ராப்ளம், 3வது ப்ராப்ளத்தில் ஓப்பனிங் கேபிட்டல், 4வதுலையும் 6வதுலையும் க்ளோசிங் கேபிட்டல். அது 6th ப்ராப்ளம் நான் சூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா 4வது ரொம்ப சிம்பிள். 6வது ப்ராப்ளத்தில் அட்லீஸ்ட் ஐ கிவன் சம் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அந்த வித் ஹெல்ப் ஆஃப் தட் பண்ணுறதுன்றதுனால அதை எடுத்துட்டு இருக்கேன். 5வது ப்ராப்ளத்தில் டிராயிங்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ now let us see the first problem. The data given is capital at the beginning of the year. Capital at the beginning of the year, that is 1,418 5 lakhs கொடுத்துருக்காங்க. At the end of the year, that is 31st March 19,
8,50,000 கொடுத்துருக்காங்க. drawings during the year அப்படின்ட்டு 70 கொடுத்துருக்காங்க. additional capital during the year அப்படின்ட்டு ஒரு 1,20,000 அப்படிங்கிற டேட்டா கொடுத்துருக்காங்க. இது கேட்குறாங்க. this is your first problem. exercise first problem. இப்போ நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம்? இது ஃபார்மட். Statement of profit and loss for the year ended 31st March 2019. What is the capital at the end of the year? Capital at the end of the year is 8,50,000. What are the drawings during the year? Drawings என்றது வீட்டு செலவுக்காக எடுத்தது, அது 70,000. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு என்ன வரும்? 9,20,000. Additional capital introduced during the year ஏதாவது இருக்கா? 1,20,000. இதை மைனஸ் பண்ணிட்டு நமக்கு கிடைக்கக்கூடியது adjusted closing capital, that is 8 lakhs. ஓப்பனிங் கேபிட்டல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் 5 lakhs கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்தில் போட்டதை விட கேபிட்டல் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் இட் இஸ் அ ப்ராஃபிட் 3 lakhs. ஸோ ப்ராஃபிட் ஃபார் தி இயர் இஸ் 3 lakhs. So the figures are in rupees. மேல அப்படி rupees symbol போட்டுட்டோம்னா முடிஞ்சு போகுது. So the first exercise problem, profit for the year is 3 lakhs. So simply remember the format. You write capital at the end of the year, add drawings, less additional capital, அதுக்கப்புறம் adjusted closing capital, அதுக்கு பிறகு less opening capital, profit. If the closing capital is more than opening capital, profit. Closing capital, opening capital ஜாஸ்தியா இருந்தா profit. இது கம்மியா இருந்ததுன்னா, அப்போ suppose it is 4 lakhs. ஓப்பனிங்ல 5 வருஷம் இருந்தது, 5 lakhs வச்சு வியாபாரம் பண்றா, கடைசியில பார்த்தோம்னா 4 லட்சம் ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா he has incurred a loss of 1 lakh. But now we go for the next problem where it is a loss. Second problem, 2018 1st January figure கொடுத்திருக்காங்க. 1st January 2018 opening balance 2,20,000. Closing capital as on 31st December 18 is given as 1,80,000. Second problem, drawings made during the year is 50,000. Additional capital introduced during the year is 40,000. This is the problem. So opening capital as on 1st January 2018 is 2,20,000. Closing capital is 1,80,000. Additional capital introduced is 40,000, and then drawings made during the year is 50,000. With the help of that, you have to find out asset time, profit or loss. So கொடுத்திருக்க டேட்டாவை இந்த ஃபார்மட்ல ஃபில் அப் பண்ணா capital at the end of the year, that is 31st of December 18 ல 1,80,000. Drawings during the year is 50,000. Drawings நம்ம ஆட் பண்ணனும். So you will be getting 2,30,000. Any additional capital introduced during the year? Yes, it is 40,000.
So the minus பண்ணிட்டோம் அப்படின்னா you will be getting the adjusted capital at the end of the year is 1,90,000. Whereas the opening capital is 2,20,000. Opening capital is more, closing la கம்மியா இருக்கு. That means it is a loss. So loss for the year is $30,000. So very simple problem. So easy உங்களுக்கு ஸ்கோர் பண்ணிடலாம். Statement of the profit and loss for the year and the format நமக்கு தெரிஞ்சா போதும். We can do this problem. Now I go for the next problem. So ஒரு ப்ராப்ளத்தில் நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு ப்ராப்ளத்தில் லாஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. That is question number 3. Closing capital as on 31st March 2018, 80,000 rupees. Additional capital introduced during the year is 30,000 rupees. Drawings during the year is 15,000 rupees. Loss for the year is ending 31st March is 25,000. Or find out opening capital. So முதலே சொன்னவங்களுக்கு அதாவது கொடுத்துருக்கிற மொத்தமாக டேட்டா வந்து நமக்கு 5. இந்த 5ல் எனி 4 they can give and ask for the மிச்சம் இருக்கிற ஒன்றை கண்டுபிடிக்க சொல்லலாம். ஸோ இந்த கணக்கில் ஓப்பனிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கொடுத்துருக்க டேட்டா ஒரு தடவை பார்த்தோம்னா க்ளோசிங் கேபிட்டல் 80,000, அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் ஒரு 30,000, டிராயிங்ஸ் வந்து 15,000, லாஸ் டியூரிங் தி இயர் இஸ் 25,000. இப்போ எப்படி பண்ண போகிறோம்? Capital at the end of the year 80,000. Drawings during the year is 15,000. So 95,000. Additional capital introduced is 30,000. Therefore, adjusted capital is 65,000. Loss for the year is 25,000. போன கணக்கில் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. நம்ம என்ன சொன்னோம்? You will be getting that adjusted capital கிடைச்சிருச்சு. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா இந்த 25,000 லாஸ் வரணும். அதாவது ஓப்பனிங் கேபிட்டல் ஜாஸ்தியாக இருக்கணும், அப்போ தான் லாஸ் வரும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறீங்க? இதையும் ஆட் பண்ணி அந்த இடத்துல போட்டுறீங்க. 65,000 ப்ளஸ் 25,000 90,000. So opening capital should be 90. அப்பதான் உங்களுக்கு என்ன ஆகும்? 90 minus 65 loss வந்து 25,000 வரும். So the opening capital of the year is 90,000. So formatting இதே மாதிரியே வச்சு பண்றீங்க. பண்ணிட்டு you are finding out the missing figure. So இதெல்லாம் சரியா பார்த்துக்கோங்க. So இது வரைக்கும் ஓகே, நீங்க பண்ணிடுங்க. adjusted closing capital வரைக்கும் லாஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிக்கணும். இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த லாஸ் கொடுத்துருக்கனால யூ ஆட் இட், ஏன்னா பேக்கில் இருந்து போகிறோம். ஸோ அதனால் இது வந்து இது லாஸாக இருக்கிறனால இந்த மைனஸை we are adding to this to find out the opening capital. That is 90,000. Now I go for the fifth problem where we are going to find out the drawings. This is as it is there. The statement of profit and loss for the year.
and the format is as it is. இதுதான் நான் ரப் பண்ணியிருக்கிறோம் இந்த ஃபிகரை. Now what are the data given for this fifth problem? Capital at the end is given. Question is to find out drawings. Drawings கேக்குறாங்க. Capital வந்து 40,000. Closing capital, sorry, இது opening capital. Closing capital 31st of March 2009 ல 15,000. 31st of March 19. 31st of March 2018 ல 40,000. Additional capital during the year 7,000. Profit for the year is 8,000. So opening capital they have given as 40, closing capital 50,000, the additional capital is 7,000, and profit for the year is 8,000. We are asked to find out drawings. Same format. Capital at the end of the year, that is 31st of March. Capital at the end of the year is 50,000. For the year ended 31st of March 2019. Drawings during the year எனக்கு தெரியாது. Additional capital introduced, அதை less பண்ணணும். Additional capital introduced is 7,000. இதை பண்ணோம்னா you will be getting adjusted capital கிடைக்கும். The opening capital they have given as 40,000. இப்போ profit கொடுத்திருக்காங்க. Profit for the year is 8,000. அப்போ what is this adjusted closing capital என்னவா இருந்திருக்கும்? Opening capital 40,000, லாபம் 8,000 வந்திருக்கு. அப்போ adjusted closing capital ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதாவது 48,000 இருக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணா வரக்கூடிய அந்த ஃபிகர் ப்ராஃபிட்னால closing capital must be more than the opening capital. So இது ரெண்டையும் ஆட் பண்ணி அந்த இடத்துல ஃபில் அப் பண்றேன். இப்போ நான் additional capital introduced 7,000 சொல்லியிருக்கோம். இது இப்படி இருந்த மைனஸ் இந்த பேக்ல போறோம். அதனால இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா 55,000 வரணும். 48 plus 7. இங்க 50 இருக்கு, இங்க 55 இருக்கு. Something we have to add. என்ன ஆட் பண்ணணும் அப்போ 55 50ன்றனால 5,000 rupees நம்ம ஆட் பண்ணனும். We will be getting that 55,000. 55,000 is 7,000 minus 48,000. 48,000 opening capital 40 போட்டோம்னா profit for the year 8,000. ஓகே, அவன் கொடுத்திருக்க டேட்டா நமக்கு கரெக்டா வந்துரும். So drawing says 5,000 rupees. Is it all right? Now I go for the sixth problem. Sixth problem கொஞ்சம் அட்வான்ஸா கொடுத்துருக்கோம். இந்த முதல் 5 கணக்கை விட அப்படின்னு சொல்லலாம். One second, I'll bring it off. Sixth problem. Following on the balances in the books of Thomas as on 31st of March 2019. Question number 6. இதில் கொடுத்திருக்கிறது Sunday creditors.
furniture, land and building, sundry debtors, bills payable, cash in hand, bills receivable, stock. Prepare statement of affairs as on 31st March and calculate capital as on the date. Statement of affairs அப்படின்றது nothing but balance sheet மாதிரியே தான். Statement of affairs of Mr. Thomas. Balance sheet மாதிரியே தான் as on this is the question. This is the format. இப்போ இந்த பக்கம் என்ன வரணும் liabilities. இந்த சைடில் கொடுத்து assets. Sundry creditors. This is liability. Sundry creditors is given as 6 lakhs. Furniture asset. Furniture is given as 80,000. Next is land and building. Land and building is 3 lakhs. Sundry debtors. $3,20,000. Bills payable அப்படின்றது sundry debtors அடுத்த step. So liability அது. So bills payable அப்படின்றது given as 1,20,000. Bills receivable. Sundry debtors அடுத்த step சொல்லலாம். Bills receivable நம்ம கடன் கொடுத்துருக்கோம், அதுக்காக 80 வாங்கிட்டுருக்கோம். அவங்க தர வேண்டியது 60,000 rupees. அதுக்கப்புறம் ஸ்டாக். ஸ்டாக் வந்து 2,20,000 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேள்வி என்ன? Prepare a statement of affairs as on 31st March and calculate capital as at that date. What is as on the date? You have to find out. So capital is plus only நீங்கள் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதனால் எது liabilities எது assetsன்றது ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டலாக ஆல் assets இதனுடைய டோட்டல் போடுறீங்க. $9,80,000. So 81 அதுக்கப்புறம் 180 balance 1 போட்டோம்னா இங்கே 9. So balance sheet இது statement of affairs also is nothing but balance sheet. அதனால you put that 9,80,000. And the missing figure is your capital at the end. That is your balancing figure. So 0 எல்லாமே இங்கே, இதுலேயும் 0. இங்கே 2 இருக்குது, இங்கே 8 இருக்குனால 8 minus 2 6. இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணோம்னா 7. இங்கே 9 இருக்குது, 9ல் 7 மைனஸ் பண்ணுறீங்க 2. So 2,60,000 is your capital as on 31st March 2019. $6 lakhs, about 80, 33, 20, bills payable 120, cash in hand. I think I omitted the cash in hand, that's why there is a difference. So cash in hand கணக்கில் கொடுத்துருக்கிறது 20,000. அப்போ the total is now 10 lakhs. இது 10 lakhs அப்படின்னா balance figure will be 2,80,000. So statement of affairs கட் போட்டு find out the capital அப்படின்றது மட்டும் சொல்லியிருக்காங்க. Very simple problem. Assets and liabilities are proper எழுதிருங்க. எழுதிட்டு get the total and the balance figure will give you the capital at the end. So we come to the end of this first video. Accounts from incomplete records is a very important chapter for you. If not for this year, அப்படின்னா இந்த மேலே வரக்கூடிய நீங்கள் மேற்கொண்டு படிக்க போகிற டிகிரிலையோ அல்லது எனி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சிஏ அந்த மாதிரி எடுக்கிறப்போ இந்த சிங்கிள் என்ட்ரின்னு சொல்லுவோம். திஸ் வில் பி ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் அப்படின்னு ஆகும். ஸோ the next class and the next class will be going for that. Next class will be also the easy one, next video.
From the third video, the more difficult problems, that is converting the single entry to double entry and preparing trading P&L and balance sheet. Thank you for watching.